எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கப் வந்து நான் டீ கப் இல்லை அப்படி என்னன்னு ட்ராவல் மக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அது வந்து எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கம்பெனி பேர் சரியாக தெரில எனக்கு, ஆனால் நல்லாயிருக்கு. உள்ளே ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங். ஸ்டார்பக்ஸில் வந்து கொடுப்பாங்க ஒரு பேப்பர் கப்பு, அதில் மேலே ஓப்பன் பண்ணி அப்பர்ஸில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாடல் தான் இதுவும். வாங்க பார்க்கலாம் அதை. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பேப்பர் காரனுக்கு போட்டால் எப்படியும் ஒரு 5 பைசே அது மாதிரி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, ஸோ பார்க்கும்போது எதுவும் சீல் பண்ண மாதிரி தெரில, யூஸ் பண்ணலாமான்னு தெரில. ஆனால் பார்க்கலாம், உள்ளே பார்த்தோன்னே தான் சொல்ல முடியும். ஸோ பிரிக்கலாம். ஓகே, ஸோ நான் பிரிச்சுட்டு வெளியே எடுக்கிறேன். இதை மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக சீலில் இருக்கணும், இல்லைனா வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக இருக்குது. ஓகே, அது டிசைன் காற்று உள்ளே போனோன்னு இது. ஓகே, கேக்கா காஃபி கப் கேஃப் ஸ்டைல் லவ் யூ மோர் டே பை டே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து எதுவும் போடல. அப்புறம் இதை எப்படி பிரிக்குதா? ஐயோ பிரிஞ்சிருக்கு, தெரில. முதல்ல பார்ப்போம், எனக்கு தெரில இது எப்படி இருக்காங்க. யூஸ்டு மாதிரி ரீஃபர்பிஷ்டுன்னு நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் பிரிச்சிட்டேன். ஓகே, இது மாதிரி ஊற்றுனா வரும் போல். ஓகே, ஐயோ ரீப்ளேஸ்மெண்ட் தான் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ள சிலிக்கான் இது இருக்குது, நல்லாயிருக்கு ரொம்ப. சிலிக்கான் ரேப்பர். ஓகே, அப்புறம் என்ன போட்டிருக்கு? போட்டிருக்கு SUS 304. நல்லா தான் இருக்கும் ஓவராலாக, பட் வந்து ஊற்றி பார்த்து குடித்தாதான் தெரியும் அப்படி இருக்குன்னு. நான் ஊற்றி பார்த்து குடிச்சிட்டு வந்து நான் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுறேன். அப்புறம் அதான் வந்து இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணிட்டேன், நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து நல்லா தான் இருக்குது, சூடாக கூட இருக்குது. என்ன இப்போ வந்து பூஸ்ட் ஊற்றிருக்காங்கல்ல, என்ன வந்து பாருங்கள். ஒரு நிமிஷம் மறைக்குது, ஒரே நிமிஷம். இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ வந்து சரியாயிடுச்சு. அதான் இந்த மக்கு பாருங்கள். இப்போது திறக்கிறேன். உள்ளே வந்து பூஸ்ட் இருக்குது, அதாவது வந்து ஆறி போகல. நான் ஊற்றி எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே ஆவி வெளியே வருது. இப்போ வந்து நான் இதை மூடிட்டேன். இப்போ வந்து நான் இதை குடிச்சு பார்க்குறேன், சூடாக இருக்கா இல்லையான்னு. குடிச்சிட்டேன் ஏற்கனவே, ஆனால் அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்பில் ப்ரூஃப்னாங்க, அதனால இதை வந்து தலைகீழ கவுத்து பார்க்கணும் ஊற்றுதா இல்லையான்னு. அப்படி தான் வந்து சொன்னாங்க. பாருங்கள், ஒன்றுமே ஆளை பாருங்கள். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே, எதுவுமே ஊற்றலை. இது வந்து ஏற்கனவே நான் வந்து குடிக்கும் போது சிந்துந்து. இதை பார்க்காதீங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். பாருங்க, அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் வந்து குடிச்சு பார்க்க போகிறேன். அந்த பூஸ்டோட எசன்ஸும் வாசமும் அப்படியே தெரியுது, அதில் கொஞ்சம் கூட டேஸ்ட் டிஃப்ரென்ஸே தெரில. நான் வந்து அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து டம்ளரில் ஊற்றி பூஸ்ட் பவுடர் போட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட அந்த வித்தியாசமே தெரில. இந்த இப்போ கப்லலாம் வச்சா ஒரு மாதிரி ஆறி போயிடும்,
அந்த எசன்ஸ் வாசம்லாம் போயிடும், பூஸ்ட் இது. ஆனால் வந்து இதில் வந்து அப்படி போகல, அப்படியே ரொம்ப ப்ரிசர்வ் மாதிரி பண்ணி வச்சுக்கிது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 650.